வணக்கம். இந்த பதிவில் ஆரி ஒர்க்கு, அதாவது செயின் தையல் போடுவோம் பார்த்திங்களா கையிலேயே, அதுக்கு பதிலாக வந்து மிஷினில் வந்து ஜிக்ஜாக் தையல் போட்டு அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் வரைஞ்சி புள்ளி வச்சுருக்கேன். கீழே பேப்பர் கொடுத்துட்டு இது மாதிரி மிஷின்லேயே வந்து அந்த செக்குடு தையல் போட்டுட்டு வருவோம். இது மாதிரி இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஆரி ஒர்க் பண்ணலாம். இது எப்படின்னா, நம்ம தைக்கும்போது லேட் ஆகும் பார்த்திங்களா, அது மிஷினுங்கும்போது அந்த செக்குடுக்கு நேராக நம்ம கோடுகளை போட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்குங்க. நான் வந்து அங்கங்கே புள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி செக்குடு போட்டுட்டு வரேன். ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். நமக்கு தீபாவளி சமயத்தில் வந்து நிறைய வேலை இருக்கிறதுனால செயின் போடுறதுக்கு டைம் கிடைக்காது. இந்த பார்த்திங்களா, இது மாதிரி நம்ம இப்படி போட்டுட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம். நம்ம கையில் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது அரை மணி நேரம் ஆகும். ஒரு கை போடுறதுக்கே வந்து எனக்கு அந்த ஒன் சைடு கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கரையில் இது வந்து எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த மிஷினில் போட்டுடலாம் அப்படின்ட்டு, தீபாவளி அவசர வேலைனால இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். கடையில் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. ஒரு சில இடங்கள்ல வேணிய மாதிரி ஒரு ஆள் 2 பேர் இருந்து தைக்கிற இடத்துல வேலைகள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த மாதிரி சுலபமாக வேலையில் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி போட்டிருக்கிற மாதிரிங்க. நீங்கள் வந்து ஸ்கேலில் வரைஞ்சிக்கோங்க. நான் அங்கங்கே புள்ளி வச்சுட்டு போட்டிருக்கிறேன். இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் போட்டாச்சு. இப்போ இது உள்ளுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். நான் அந்த கரையில் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சுகர் பீடு வந்து 3 எடுத்து கிராஸாக தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து 2ஆம் நம்பர் பீடு வச்சு தைச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இதே மாதிரி சின்னதாக ஜிக்ஸாக் தையல் போட்டிருக்கிறேன். இது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துருச்சு. வேலையும் எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இது மாதிரி உள்ளுக்கு வந்து நம்ம சுகர் பீட் வச்சு என்ன டிசைன் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிசைனை நான் வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.